தேசிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட ஆதரவாளர்களின் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. ஹொரணை பொக்குனுவிட்ட ஜனசித மைதானத்தில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அரசாங்கம் திட்டங்களை வகுத்து நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கு முன்னர் எமது முயற்சிகளை தோற்கடிப்பதற்கு தற்போதும் சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் கனவு காண்பதற்கு உரிமை இருக்கின்றது என நாம் அவர்களுக்கு கூறுகின்றோம். கனவுகளை தொடர்ச்சியாக கண்டு கொண்டிருங்கள். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு 70 தொடக்கம் 80 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அவ்வாறான சுமையை இந்த நாடு சுமக்க வேண்டிய அவசியமில்லை. மனைவியின் ரவிக்கையில் சட்டை பின்னை குத்துவதற்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தனர். அவ்வாறானதொரு நாட்டையே மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். மஹிந்த ராஜபக்ச தங்கியிருந்த வீட்டை அரசு மதிப்பீட்டு திணைக்களத்தின் அதிகாரிகள் மதிப்பீடு செய்தனர். எனினும் அவரின் காணி இதுவரையில் மதிப்பீடு செய்யப்படவில்லை. காணியின் உறுதிப்பத்திரம் இன்னமும் கிடைக்கவில்லை. வீடு முழுமையாக மதிப்பீடு செய்யப்பட்டது. அரசு மதிப்பீட்டுக்கு அமைய அவரின் வீட்டின் மாதாந்த வாடகை 46 லட்சம் ரூபாவாகும். உங்களது சம்பளத்தில் 1/3 பகுதி வீட்டுக்கு, அதாவது 34,000 ரூபாவை நாம் வழங்குகின்றோம். எஞ்சிய தொகையை நீங்கள் செலுத்தி அந்த வீட்டில் இருங்கள் அல்லது அந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என அவருக்கு நான் அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பினேன். சந்திரிகா அம்மையாரின் வீடும் மதிப்பீடு செய்யப்படவுள்ளது. இந்த நாட்களில் தான் இலங்கையில் இல்லை எனவும் லண்டனில் இருப்பதாகவும் நாட்டிற்கு வருகை தந்தவுடன் மதிப்பீட்டிற்காக வருகை தருமாறும் கூறினார். அவர் தற்போது வந்துள்ளார். எனவே மதிப்பீடு செய்வதற்கு செல்லுமாறு நான் கூறியுள்ளேன். இவ்வாறே நாட்டை சீரழித்துள்ளனர். மீண்டும் எதற்காக முயற்சிக்கின்றனர்? பழைய முறையில் பொதுமக்களின் சொத்துக்களை அபகரித்து தாம் விரும்பியவாறு பயன்படுத்தி சுகபோகம் காண்பதற்கே மீண்டும் முயற்சிக்கின்றனர். அந்த அரசியல் கலாசாரத்தை மாற்றியுள்ளோம். மேலும் பல விடயங்களை செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இந்த அரசியல் கலாசாரத்தை கட்டாயமாக நாம் மாற்றி அமைப்போம். பெருந்திரளான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அந்த வாகனங்கள் எங்கே என பலரும் வினவுகின்றனர். வாகனங்கள் தொடர்பில் நாம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட அந்த வாகனங்கள் யாவும் பகிரங்க ஏலம் விடப்படும். எம்மால் சுமக்க முடியாதளவு வாகனங்கள் குவிக்கப்பட்டுள்ளன. கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். மக்களுக்கு மேலாக உள்ள அரசியல் உருவாக்கப்படவில்லை. மக்களுடன் இணைந்து பணியாற்றும் அரசியலே கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. இதுவே பல தசாப்தங்களாக மக்கள் எதிர்பார்த்த, பிரார்த்தனை செய்த அரசியலாகும். மீண்டும் பழைய தோல்வியுற்ற அழுக்கான அரசியலாக நாட்டை மாற்றுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. எவரேனும் எதிர்காலத்தில் ஆட்சியை கைப்பற்றுவதாக இருந்தால் இந்த மாற்றத்தை முன்னகர்த்துவதற்கே அதனை செய்ய வேண்டும். மாறாக இந்த மாற்றத்தை மறுபக்கம் திருப்புவதற்கு அல்ல. பொதுமக்களுக்கு எதிர்வரும் காலங்களில் கிடைக்கவுள்ள நிவாரணங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து தெரிவித்தார். අපි දන්නවා ජනතාව අමාරුවෙන් ජීවත් වෙනවා. ඉතාමත් හොඳ දත්ත පද්ධතියක් අපිට වුණා. සහනාධාර ලැබිය යුත්තේ කාටද කියලා. மக்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் வாழ்வதை நாம் அறிவோம். யாருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற தரவு கட்டமைப்பு எமக்கு தேவைப்பட்டது. எதிர்வரும் ஜூன் மாதமாகும் போது அந்த தரவு கட்டமைப்பை உருவாக்குவோம். முடிந்த அளவுக்கு மக்களை பார்த்துக் கொள்ளும் பொருளாதார திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றோம். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் முதியோருக்கான கொடுப்பனவு, சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு, அரசு ஊழியர்களின் சம்பளம், அங்குவீனமடைந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு மற்றும் பகப்பொல புலமை பரிசில் உள்ளிட்டவற்றை பொருளாதாரத்தால் சுமக்க கூடிய வகையில் அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் திரைசேரியில் உள்ள நிதியை சிக்கனத்துடன் தேவையானோருக்கு பெற்றுக் கொடுப்பதே எமது கொள்கையாகும். கடனை செலுத்த முடியாத $1 இல்லாத நாடே கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இருந்தது. நாடு தற்போது முழுமையாக குணமடையவில்லை. பொருளாதார பிரச்சனை தணிந்துள்ளதாக காண்பிக்கப்பட்டாலும் உள்ளக ரீதியில் எமது நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியிலேயே இருக்கின்றது. நான் ஒரு விடயத்தை பொறுப்புடன் கூறுகின்றேன். மீண்டும் 2022, 2023 ஆண்டுகளை போன்ற பொருளாதார நெருக்கடியொன்று ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. அதனை நான் உறுதிப்படுத்துகின்றேன். மீண்டும் அவ்வாறானதொரு யுகத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு நாம் நாட்டை ஸ்திரப்படுத்துவோம். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டுமாயின் கட்டாயமாக சர்வதேசத்தின் ஆதரவு தேவைப்படும். இந்தியாவை கைவிட்டு பொருளாதார அபிவிருத்தி பாதை உள்ளது என எவரேனும் நினைத்தால் அவ்வாறான பாதையை எம்மால் அடைய முடியாது. அதன் காரணமாகவே எனது முதல் பயணத்தை இந்தியாவிற்கு முன்னெடுத்தேன். சீனாவுக்கும் சென்றேன். நாட்டுக்கு மிகவும் வலுவான பொருளாதார அடிப்படை உருவாக்கப்பட்டுள்ளது. ஊழல்வாதிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கும் விதம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார். කට්ටිය අහන මොකද්ද? සහෝදරයෝ ඔක්කොම හොඳයි. වරුන්ට මොනවා හරි වෙන්නේ නැද්ද? මම කියන්නේ
தோழரே, அனைத்தும் நன்றாக உள்ளது. திருடர்களுக்கு எதுவும் நடக்காதா என வினவுகின்றனர். வீட்டுக்கு சென்று காதை திருகி அழைத்து வந்து சிறையில் போட முடியுமாயின் பலரும் இன்று சிறையிலேயே இருந்திருப்பார்கள். எனினும் அரசாங்கம் அவ்வாறு செயற்பட போவதில்லை. முறையான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானவுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 600 ஊழியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். அவர்களுக்கு பழைய ஃபைல்கள் தொடர்பில் தெரியும், தரவுகளும் தெரியும். விசாரணைகளை முன்னெடுத்த பலரும் அங்கு கடமையாற்றவில்லை. எனவே அனுபவம் வாய்ந்த பழைய ஃபைல்கள் தொடர்பில் அறிந்த பழைய விசாரணைகளை முன்னெடுத்த ஊழியர்களுக்கு மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைப்பதற்கு எமக்கு இந்த 2 மாதங்கள் தேவைப்பட்டது. இன்று கடிதம் அனுப்பி நாளை அவர்களை அழைத்து வர முடியாது. சுயாதீன போலீஸ் ஆணைக்குழுவின் ஆதரவு அதற்கு தேவைப்பட்டது. அவர்களும் சற்று இழுத்தடிப்பு செய்கின்றனர். நானும் ஆணைக்குழு தொடர்பில் இழுத்தடிப்புடனேயே இருக்கின்றேன். அதனையும் கூற வேண்டும். யாரையும் பாதுகாக்கும், ஊழலுக்கு துணை போகும், சட்டத்தை வளைக்கும் வகையில் போலீசாருக்கு நாம் இடமாற்றம் வழங்கவில்லை. அதே போன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் எமக்கு தேவைப்பட்டார். முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ராஜினாமா செய்திருந்தார். அவருக்கு எதிராக ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தது. எனவே புதிய பணிப்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டியிருந்தது. பாராளுமன்ற அரசியலமைப்பு பேரவையை அவரை நியமித்தது. கடந்த வாரம் அவரை நியமித்தோம். இந்த வாரம் முதல் அவர் கடமைகளை ஆரம்பித்துள்ளார். அடுத்ததாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு பல முக்கிய வழக்குகளை ஆரம்பிக்கும். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும். சட்டமா அதிபர் திணைக்களம் ஆலோசனை வழங்கும். அந்த ஆலோசனைக்கு அமைய எதிர்காலத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். செய்யும் பணியை சரியாக செய்ய வேண்டும். திணைக்களங்களை சரியான முறையில் முன்கொண்டு செல்வதற்காக சட்டத்திற்கு அமைய அந்த நிறுவனங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளோம். எனவே தற்போது என்ன நடந்துள்ளது? நாட்டு மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இது எனது பிரார்த்தனை மாத்திரமா? உங்களது பிரார்த்தனையும் இதுவாக அல்லவா இருந்தது? தோல்வி அடைந்தவர்களுக்கு தற்போது அதிகம் வலிக்கின்றது. இன்னும் வலிக்க ஆரம்பிக்கவில்லை. அதனையும் கூற வேண்டும். පරාජිත කණ්ඩායම් ගොඩක් රිදෙනවා. තාම රිදෙන්න පටන් ගත්තේ නැහැ. ඒකත් මං කියනවා. ஜனாதிபதி இதன்போது சகல ஊடகங்களுக்கும் அழைப்பொன்றை விடுத்தார். ඒ වගේම කියාගන්න කැමතියි. අපිට කිසිදු මාධ්‍යත් එක්ක ගැටුමක් නැහැ. මාධ්‍යවලට බෝම්බ ගහපු. அதே போன்று நான் மற்றொரு விடயத்தையும் கூற விரும்புகிறேன். இந்த ஊடகத்துடனும் எமக்கு முரண்பாடு இல்லை. ஊடக நிறுவனங்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்திய, ஊடக நிறுவனங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய, ஊடகவியலாளர்களை படுகொலை செய்த, ஊடகவியலாளர்களின் கை கால்களை உடைத்த, ஊடக அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்ட யுகம் ஒன்று இருந்தது. எந்த வகையிலும் ஊடகங்களுக்கு அவ்வாறு அழுத்தம் விடுக்கும் எதிர்பார்ப்பில் நாம் இல்லை. எனினும் நாம் ஒன்றை எதிர்பார்க்கின்றோம். எமது பக்கம் காண்பிக்கும் பண்பை, எமது பக்கம் நாம் ஊடகங்கள் மீது கொண்டுள்ள கௌரவம் என்பன அதற்கு சமமாக மறுபக்கம் இருக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. ஆகவே அத்தகைய பண்பான ஊடகத்துறைக்காக நாம் ஊடகங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். අපි මාධ්‍යට ආරාධනා කරනවා.